இந்த அதிகாலை வேளைக்காய் கர்த்தரை நன்றி கலந்த இருதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் பாடலோடு இந்த காலை ஆராதனையை நாம் துவங்குவோம். தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். அற்புதங்களை செய்வார், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம் என்று சொல்லி பாடி நாம் இந்த ஆராதனை துவங்குவோம். ஹல்லேலூயா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர், மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே, உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். என் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார், எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே, பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே.
கொண்டாடுவோம் 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்று அகமகிழ்வோம் மக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோ ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா 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 ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார் நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும் இந்த நீதிமான்களின் சபைகளிலே என்றும் வெற்றி குரல் ஒலிக்கட்டும் தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா 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 ஆமென் 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 அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் சிலுவையை முன்னா உலகமே பின்னா சிலுவையை முன்னா உலகமே பின்னா இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே
நாமத்தின் பேர் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா, உலகமே பின்னா, சிலுவையை முன்னா, உலகமே பின்னா, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. தகப்பனே, மீதி இருக்கிற நேரத்தை முழுவதும் பொறுப்படுத்தி நடத்தும். உடைய திருநாமம் மகிமைப்படட்டும். உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும். உடைய கிருபை உள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருகி முன்னேறி பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, மலைமேல் இருக்கிற பட்டணத்தை போல அநேகருக்கு ஆண்டவரே வாழ்ந்து வழிகாட்ட ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும். ஜெபங்கள் கேட்கப்படுவதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நீரங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அப்படி செய்வீராக. நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், ஆறுதல்படுத்தும், தேற்றும். கிருபைகள் மேல் கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் பாடி ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியங்கள், வேண்டுதலோடு வந்திருக்கிற காரியங்கள், எதிர்பார்த்து தேவ சமூகத்தை நோக்கி கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:17, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இந்த காலை நேரத்தில் அவரை தேடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆசீர்வதித்து நம்மை களி கூற பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் நான் களி கூறுவதற்கு தேவன் தம்முடைய கிருபையால் என்னை நிரப்ப அவர் வல்லமை உள்ளவர். பாடலை பாடி உற்சாகத்தோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு இணைந்து நாம் பாடலாம். முழு பலத்தோடு இணைந்து சொல்லி பாடலாமா? நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான், அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான், அதிகாலை ஆனந்தமே
அப்பாவும் திருப்பாதமே, இந்த அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி. இந்த காலை நேரத்துல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே, இன்று அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ, இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ, என்னை மறவாத இந்த காலையிலே உறவாடி மகிழ்ந்திடுவே, இயேசுவே என்னை மறவாத உம்மிலே உறவாடி மகிழ்ந்திடுவே. நன்றி ஆண்டவரே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே முழு பலத்தோடு அதிகாலை ஆனந்தமே, இயேசுவே அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை, இந்த அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, நாங்கள் ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் சொல்லுங்க ஆண்டவரே, ஓடி ஓடி உழைப்பதற்கு ஓடி உடல் சுகம் தந்தீரே ஐயா, உடல் சுகம் தந்தீரையா. கோடி 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 நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே இன்று நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே, இந்த அதிகாலை, இந்த அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம், நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நம்பிக்கையோடு சொல்லுங்க. இந்த காலை நேரத்துகளை கலிகூற பண்ணுகிறவர், வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, நிம்மதி பிறந்ததையா, ஆமென் ஆமென், அது நிரந்தரமானதையா, இன்று நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, இயேசுவே, கோடி கோடி நன்றி டாடி, எங்களை மறவாத தேவன் கோடி கோடி நன்றி டாடி, இயேசுவே, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாய் என்னை நடத்து, என்னை மறவா இயேசுநாதா, உந்த
உந்தன் தயவாள் என்னை நடத்து. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே. இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, நான் பயப்படவே மாட்டேன். ஆமென். ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவின் உன்னை என்றதாலே ஸ்தோத்திர. தாய் தன் சேயை காலை நேரத்தை சொல்லுங்க, ஆண்டவரே என்றதாலே வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகழிடமே. வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகழிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடாதே என்றதாலே ஸ்தோத்திர. தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடாதே என்றதாலே நீரறியா என் தலை முடியும் என் நீரே. நீரறியா என் தலை முடியும் என் நீரே. என்னை மறவா ஆமென் ஆமென் உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்து. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. ஓ தோல்வி இல்லை. ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தோல்வி இல்லை. வெற்றி உண்டு. அல்லேலூயா. நம்பிக்கையோடு பாடுங்க. இந்த காலை நேரத்தில் அவர் பலன் தருகிறவர். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் என் பக்கம் இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? நம்பிக்கையோடு இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை. இந்த
தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. இன்று ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆமென், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். சொல்லுங்க, வீடுகளிலே, நீதிமான்களின் வீடுகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். இன்று தோல்வி இல்லை எனக்கு, நம்பிக்கையோடு ஒரு விசுவாச அறிக்கை உண்டாகட்டும். சொல்லுங்க, தோல்வி இல்லை நமக்கு, நமக்கு வெற்றி பவனி செல்வோ. இன்று ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோ, ஆமென், அல்லேலூயா பாடுவோம். அகமகிழ்வோம், இன்று அகமகிழ்வோம், ஓ அல்லேலூயா பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா என்று பாடி துதி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவே. கரங்களை உயர்த்தி, கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், இந்த நாட்களிலே கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. போற்றிடுவே, நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போல, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாடாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடு. நம்பிக்கையோடு சொல்லுங்க, ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்று முழபலத்தோடு எங்கள் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவே. என்
காலை நேரத்துல உயர்த்தி சொல்லுங்க. ஓ நல்லவரே, ஆமென். ஆராதனை உமக்கு. கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, ஆமென். எங்கள் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் சொல்லுங்க. இந்த காலை நேரத்தில் அவரை துதித்து மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். இந்த நாள் முழுவதும் எங்களை களி கூற பண்ணுவீராக. எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே மகிழ்ச்சியாய் களி கூற பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடு எதிர்பார்ப்போடு வந்த ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுவீராக. உடைய மகிமை வெளிப்படட்டும். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரவெல்லாம் நம்மை காத்தார், ஒரு புதிய நாளை தந்தார். இந்த புதிய நாளிலும் இருட்டோടെ எழுந்து அவருடைய சமூகத்தில் வருவதற்கு தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். இந்த காலை நேரத்திலும் புதிய கிருபைகளை தந்து நம்மை கர்த்தர் பலப்படுத்தி சந்தோஷப்படுத்துவாராக. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நம்மை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்துக்கு வேண்டிய வார்த்தைகள் பரத்திலிருந்து இறங்கி வரட்டும். புல்லில் மேல் இறங்குற பனியைப் போல அவருடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. கிருபை உள்ள வார்த்தைகள் பலப்படட்டும். பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, துக்கத்தோடு, வியாதியோடு, பலவிதமான பிரச்சனைகளோடு உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவோடு நீர் பேசும். உங்களுடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, நாம் ஏற்கனவே நாம் தியானித்த அதே வசனத்தை வைத்து நாம் இன்றைக்கும் தியானிக்க போகிறோம். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏற்கனவே தியானித்த அதே வசனத்தை தொடர்ந்து எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவரை கற்றுக்கொள்ளும்படி அவரை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அவரை கவனித்து பார்த்தால் அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். பின்பற்ற வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. ஆமென். நடைமுறைப்படுத்த வேண்டிய அநேக காரியங்கள் அவரை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஜெபம் சிறிதாக இருந்தாலும் அதனால் வருகிற விளைவுகள் பெரிதாகவே இருக்கும். ஆமென். ஜெபிக்கிற பழக்கமும் வழக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தெளிவான பாதையில், ஒரு திட்டமான பாதையில், தேவ சித்தத்தின் பாதையில் நாம் முன்னேறி கடந்து போவதற்கு ஜெபம் நமக்கு உதவி செய்யும். ஆமென். ஆகவே ஜெபத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போதெல்லாம் தேவனை சார்ந்து கொள்வோம். அவருடைய வசனத்தை பிடித்து கொள்வோம். ஆமென். அவருடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்ளும்போது நம்மை அற்புதமாய் நிச்சயமாக நடத்துவார். இயேசுவை இன்றைக்கு நாம் கவனித்து பார்க்கிற போது ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி, வல்லமையுள்ள தேவனை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. இயேசுவை கவனித்து பார்க்கிற போது, அவருடைய ஜெப வாழ்க்கையை கவனித்து பார்க்கிற போது அவர் கண்ணீரோடு ஜெபிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா 19
40-41 அந்த பட்டணத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோவான் 11:35 யூதர்களும் மார்த்தாளும் மரியாளும் அழுவதை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவை நாம் கவனித்து பார்க்கிற போது, கற்றுக்கொள்ளும்படி கவனித்து பார்க்கிற பொழுது ஒரு விலையேறப்பெற்ற ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். என்ன? அவர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார், கண்ணீரோடு அவர் விண்ணப்பம் பண்ணினார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு நல்ல பேர் உண்டு. அவர் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆகவே தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எரேமியா 9:1, ஓ என் தலை தண்ணீரும் எங்கள் கண்ணீர் ஊற்றுமாயிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகர்கள் கண்ணீரோடு ஜெபிப்பதற்கு விரும்பினாலும் அவருடைய கண்களில் கண்ணீர் இல்லை. அநேகர் ஒரு காலத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார்கள், கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார்கள், கண்ணீரோடு திறப்பில் நின்றார்கள், கண்ணீரோடு பெருமூச்சு விட்டு அழுது ஜெபித்தார்கள், ஆத்ம பாரத்தோடு ஜெபித்தார்கள். ஆனால் நாட்கள் கடந்து போனது, ஆசீர்வாதங்கள் அதிகமாகிவிட்டது, தேவனை தேடுவதற்கு நேரமும் கிடைக்கவில்லை, வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை, அழிந்து வரும் மக்களுக்கு ஜெபிப்பதற்கு விருப்பம் இல்லாதவர்களாய் அநேகருடைய கண்களில் இந்த கண்ணீர் வற்றி போகிறதை நாம் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். என கண்மையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு ஜெப வீரனுக்கு கண்களிலே இருக்கிற கண்ணீர் தான் பெரிய சொத்தாகவே இருக்கிறது. இயேசு அப்படி கண்ணீரோடு ஜெபிக்கிறதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கண்ணீரோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 56:8 பாருங்கள், வேதம் இப்படி சொல்லுகிறது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அப்போ அந்த கண்ணீரை கர்த்தர் கணக்கு வைக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். கண்ணீரை தேவன் கணக்கு வைக்கிறார். அப்ப கண்ணீருக்கு பதில் தருகிற தேவன். ஏசாயா 38:1 வாசிக்கிற போது 5 எசேக்கியால் சுவர் பக்கமாக திரும்பி கண்ணீரோடு ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். பாருங்கள், கண்ணீரை காண்கிற தேவன். ஆமேன். ஆகவேதான் ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைத்தார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று. பரிசுத்த வேதாகமத்தில் எங்கெல்லாம் கண்ணீர் வெளிப்பட்டதோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்திருக்கிறது. நாயின் ஸ்திரீ அவள் கண்ணீரோடு அழுது கொண்டு வருவதை பார்த்தபோது அழாதே என்று சொல்லி அவளை தேற்றி அவளுக்கு அற்புதத்தை செய்து இந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அவளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 126 நீங்கள் வாசிக்கும் போது, கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம இயேசுவை கவனித்து பார்த்தால் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் என்ற வாஞ்சையும் தாகமும் விருப்பமும் நமக்கு உண்டாகும். அநேகர் கேட்பார்கள், கண்ணீரோடு ஜெபிச்சாதான் ஆண்டவர் கேட்பாரா? சத்தமாக ஜெபிச்சாதான் ஆண்டவர் கேட்பாரா? இப்படிலாம் ஜெபிச்சாதான் ஆண்டவர் கேட்பாரா? மனதில் ஜெபிச்சா ஆண்டவர் கேட்க மாட்டாரா? அன்னு அநேகர் கேள்வியில் எழுப்பி கொண்டே இருப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் எல்லா ஜெபத்தையும் கேட்கிறார். ஏனென்றால் சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவருக்கு ஒரு பெயரை வைக்கிறார், விண்ணப்பத்தை கேட்கிறவரே என்று சொல்லுகிறார். ஆனால் இன்னொரு இடத்துல என் ஜெபத்தை தள்ளாதவரே என்று சொல்லுகிறார், என் ஜெபம் ஒரு சமூகத்திற்கு வரும் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய ஜெபம் சமூகத்திற்கு போகும், ஜெபத்திற்கு பதில் வரும். ஜெபத்தை கேட்கிறார், பதிலை தருகிறார், அற்புதங்களை செய்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் தான். ஆனாலும் சில நேரங்களில் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பலத்த கிரியைகள் நடப்பதை பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களில் நம்ம பார்க்க முடியும். ஆகவே கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு வாஞ்சை தாகம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது. ஆகவே இயேசுவை நாம் கவனித்து பார்க்கிற போது கண்ணீரோடு அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Ebrேயர் 5:7 அப்படி ஒரு மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளது பலத்த சத்தமாக ஜெபிக்கிறார். பாருங்கள், நீ அநேக சத்தமாக ஜெபிக்கிறதே கிடையாது. பல விதத்தில் நம்ம ஜெபிக்கலாம். மனதுக்குள் ஜெபிக்கலாம், உதடு அசையும்படி ஜெபிக்கலாம், சத்தமாக ஜெபிக்கலாம், பலத்த சத்தமாக ஜெபிக்கலாம், ஊக்கமாக ஜெபிக்கலாம், கண்ணீரோடு ஜெபிக்கலாம், பெருமூச்சோடு ஜெபிக்கலாம், கற்ப வேதனையோடு ஜெபிக்கலாம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபித்தார் என்று ஏசாயா 53:12 நாம் வாசிக்கிறோம். 53:12 நம்ம வாசிக்கிறோம். ஆத்துமாவை மரணத்தில் அவர் ஊற்றி ஜெபித்தார், அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார், அவர் முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார், அவர் கண்ணீரோடு ஜெபித்தார். ஆகவே அவரை நாம் கவனித்து பார்க்கிற போது அவர் கண்ணீரோடும் பெருமூச்சோடும் ஏக்கத்தோடும் ஜெபிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஒரு தேவ கிருபை வெளிப்படுவதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி நாமும் ஜெபிப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்
நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சன்னத்தை பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென் ஆமென். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகே கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சங்கீதங்களின் புஸ்தகம் 39:12 பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 39:12. கர்த்தாவே, எஸ், என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதிரும். என் பிதாக்கள் எல்லாரை போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, என் கண்ணீருக்கு நீ மௌனமாயிராதீங்கப்பா. என் கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுங்க. கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுங்க என்று சொல்லுகிறார். சங்கீதம் 6:6 நீங்க வாசிச்சீங்கன்னா, சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். சங்கீதம் 6:7 வசனங்களை வாசிக்கிற போது, என் பெருமூச்சினால் நான் இளைத்து போனேன். அப்போ கண்ணீரோடு பெருமூச்சோடு ஆண்டவரே ஜெபிக்கிற அனுபவத்தை பார்க்கிறோம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். ஆனால் மனிதனிடத்தில் போய் பல மணி நேரம் அழுவார்கள். தகப்பனிடம் பிள்ளை போய் அழுவது உண்டு, சொந்தங்களிடம் போய் பிள்ளைகள் அழுவது உண்டு, உதவி செய்கிற மக்களிடத்து போய் அழுவதுண்டு. ஆனால் மனிதர்கள் செய்கிற உதவி விருதா. ஆனால் மனிதனிடத்துக்கு முன்பு அழுவதற்கும் பதிலாக தேவனுக்கு முன்பு நாம் நின்று அழுவோமானால் அந்த கண்ணீருக்கெல்லாம் கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுப்பார். நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என் கண்ணீருக்கு நீர் மௌனமாகிறாதையும் என் கண்ணீருக்கு பதிலை தாரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சங்கீதம் 116:8 நான் வாசிக்கிற போது, சங்கீதம் 116:8 பாருங்கள். என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். ஆமென். நல்ல ஒரு அருமையான வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்கு பதிவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கண்ணீருக்கு கர்த்தர் பதிலளிக்கிறார், கண்ணீரை கணக்கு வைக்கிறார். கண்ணீருக்கு கர்த்தர் மௌனமாக இருக்க மாட்டார். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து பார்க்கிற போது அவர் கண்ணீரோடு கூட விண்ணப்பம் பண்ணினார். ஆமென். கண்ணீரோடு கூட அவர் விண்ணப்பம் பண்ணினார். அன்னாளை பாருங்கள், ஆலயத்திற்கு போய் அவர் அழுது விண்ணப்பம் பண்ணுகிறாள். ஐயோ ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகளை நீ அறிந்திருக்கிறேன். 1 சாமுவேல் 1:10 முதல் நீங்கள் வாசிக்கும் போது பரிசுத்த வேதம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா 13:17 வசனத்தை பார்க்கலாம். எரேமியா 13:17. எரேமியா 13:17. நீங்கள் இதை கேளாமற் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போ அந்த ஆத்துமாக்களுக்காக, அடிமைப்பட்டு போன மக்களுக்காக, கட்டப்பட்ட மக்களுக்காக
கண்ணீரோடு ஜெபிக்கிற சில அனுபவங்கள் உண்டு. ஓ என் தலை தண்ணீர், கண்கள் கண்ணீர் ஊற்றாக புறப்படுகிற ஒரு சிறந்த அனுபவத்தை தேவன் அநேகருக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இப்படி அநேக பரிசுத்தவர்கள் கண்ணீரோடு கூட அவங்க ஜெபிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கண்ணீரை காண்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார், கண்ணீருக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இயேசுவை கவனித்து பார்த்தபோது அவர் பல விதங்களில் ஊக்கமாக ஜெபிக்கிறார், உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறார், உண்மையாக ஜெபிக்கிறார், ஆகவே பெருமூச்சோடு ஜெபிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற காரியத்தையும் நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். அப்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் நாம் ஜெபிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை நமக்கு தந்து அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்ணீர் தேவனை அசைப்பதாகவே இருக்கிறது. நாயின் ஸ்திரீ தன் மகனை இழந்து கண்ணீரோடு வருகிறாள். அவள் அழுகிறதை பார்த்தபோது இயேசு மனதுருகி அழாதே என்று சொல்லி அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து கலங்கி அழுது கொண்டிருக்கலாம். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை மனமடிவாக்கி உங்கள் துக்கத்தை கொண்டு வந்து உங்கள் பிரச்சனைகளை பெரிதாக்கி இருந்த நிமித்தம் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் அவர் இரக்கம் பாராட்டுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக இடங்களில் ஒரு மனிதன் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு மனம் இறங்கும், அவன் அடிக்கடி தண்ணீரிலும் நெருப்பிலும் முழுகிறான், முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினான். இயேசு அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்ததை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சிலர் தெய்வ சமூகத்தில் போகும்போது வார்த்தையே வராது, வசனமே வராது, பாடல் வராது, ஆராதனை வராது, துக்கம் தொண்டையை அடைத்து விடும், பெருமூச்சு தொண்டையை அடைத்து விடும், வார்த்தையே வராது, பெருமூச்சு விட்டு கொண்டே இருப்பார்கள். நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் வார்த்தையை கேட்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். நம்முடைய வார்த்தை வராதபடி தொண்டை துக்கத்தினால் அடைத்து கொண்டிருந்தாலும் உங்கள் கண்ணில் கண்ணீர் தான் அது ஜபமாய் மாறுகிறது, அந்த கண்ணீர் தான் விண்ணப்பமாய் மாறுகிறது. அன்னாளுடைய உதடுகள் மட்டும்தான் அசைந்தது, சத்தம் கேட்கப்படவில்லை. ஆனாலும் அவள் எப்படி மனதுக்குள் ஜெபித்தாள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் மனது என்ன சொல்லுகிறது, உங்கள் மனது என்ன விரும்புகிறது, உங்கள் மனதில் என்ன துக்கம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவள் என்ன சொல்லி ஜெபித்தாளோ, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்தார், உமக்கு தருவே ஆண்டவரேன்னு சொன்னார். அப்படியே அப்படியே பதிவு செய்தார். கர்த்தர் அந்நாளை நினைத்தருளினார் பாருங்கள். அதே போல சில நேரங்களில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு ஜெபிக்க தெரியாமல் இருக்கலாம், ஊக்கமாக ஜெபிக்கிற பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏசப்பா பாதப்படியில் வந்து உங்கள் மனதில் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி ஜெபித்தால் போதும், அற்புதங்கள் நடக்கும். இயேசு ஊழியம் செய்த நாட்களில் எரிகோன் வழியாக கடந்து போகிறார். ஒரு மனிதன் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார். அவனுக்கு சொல்ல தெரிந்தது அவ்வளவுதான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு பார்வை கிடைக்கணும். ஆனால் அழகான ஜெபத்தை அல்ல, அற்புதமான ஜெபத்தை அல்ல, அவன் இருதயத்திலிருந்து அவன் உண்மையாய் கூப்பிட்டான் பாருங்கள். அந்த ஜெபத்திற்கு இயேசு நின்று அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்துதான் கடந்து போனார். அவனுடைய அந்த எளிய ஜெபம், எளிமையான ஜெபம், ஜெபிக்க தெரியாமல் ஜெபித்த அந்த ஜெபம் இயேசுவை நிறுத்தி அவனை அழைத்து அவனுக்கு அற்புதத்தை செய்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினதை மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 முதல் நீங்கள் வாசிக்கலாம். இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் அநேகருடைய கண்ணீர் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வந்திருப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகார் தொலைதூரத்தில் போய் கண்ணீரோடு பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாழுறா. ஆனால் அவள் இருந்த இடத்தில் நீரூற்றை கர்த்தர் உருவாக்கி கொடுத்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். பல வருடங்களுக்கு முன்பு மாலை நேரத்தில் சுகமளிக்கும் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தேன். ஒரு அன்பான சகோதரி, அவர்களுக்கு 7 வருடங்கள் திருமணமாக 7 வருடங்கள் ஆயிற்று. அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதது நிமித்தம் அவளுக்கு திருமணம் செய்து கொடுத்த வீட்டார் திருமணம் செய்து புகுந்த வீட்டிற்கு போய் அந்த புகுந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அந்த வீட்டார் இவளுக்கு 7 வருடங்கள் குழந்தை இல்லாததினாலே தன்னுடைய மகனுக்கு வேறொரு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அவள் பேசிக்கொண்டதை அவள் காதில் கேட்டு விட்டாள். மனம் உடைந்து போய் ஒரு நாள் ஜெபிக்க தெரியாதவள் அவள் ஆலயத்திற்கு வந்தாள். நான் ஒரு பாடலை பாடி ஆராதித்து கொண்டிருக்கிறேன். கடந்ததை நினைத்து கலங்காதே, கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார் என்று பாடல் பாடிக்கொண்டிருந்த போது அவள் உள்ளத்திலிருந்து தேம்பி தேம்பி ஆடுதாள். கூட்டம் முடிந்த பின் வந்து சொன்னாள், சம்பவத்தை சொன்னாள். என் வாழ்க்கை இதோடு முடிந்து போகிறது என்று கண்ணீரோடு ஜெபித்து அனுப்பணும். ஆனால் சில வருடங்களுக்குள்ளதாக அந்த மகளை சந்தித்த போது கையில் ஒரு குழந்தையோடு கூட சந்திக்க வந்திருந்தாள்.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இப்படி எத்தனையோ அற்புதங்களை தேவன் இன்றைக்கும் நமக்கு செய்கிறார். அவர் கண்ணீரை காண்கிறவர், கண்ணீருக்கு கணக்கு வைக்கிறார், கண்ணீருக்கு பதிலளிக்கிறார். பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை மாற்றுவார். இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதங்களை செய்யும், என் கண்ணீருக்கு பதிலை தாரும். மறைந்திருந்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஒரு சகோதரி சொன்னாள், நான் வெளியில் அழ முடியாது, ஆகவே பாத்ரூமுக்கு போவேன், தண்ணீரை டேப்பில் தண்ணீரை திறந்து விட்டு என் அழுகையை கொட்டி விட்டு தான் திரும்ப கண்ணீரை துடைத்து விட்டு வீட்டுக்கு வருவேன், யாருக்கும் தெரியாது. ஆனால் ஏசப்பா என் கண்ணீரை கண்டார் என்று சொல்லி அந்த மகள் சாட்சி பகர்ந்தாள். உங்கள் கண்ணீரை மனிதன் பார்க்காமல் இருக்கலாம். சங்கீதம் 6:6 சொல்லப்பட்டபடி கண்ணீரினால் கட்டில் நீங்கள் நனைச்சிட்டே இருக்கலாம், படுக்க நனைஞ்சிட்டே இருக்கும், இரவில் தூக்கம் வராது, நிம்மதியாக தூங்க முடியாது. மனதில் உள்ள பாரம், இப்படி பேசி விட்டார்களே, இப்படி காயப்படுத்தி விட்டார்களே, அபாண்டமாய் பழி சுமத்தி விட்டார்களே, என்னை குற்றம் சாட்டுகிறார்களே, என்னை புரிந்து கொள்ளவில்லையே, என் கணவன் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, என் கணவன் வீட்டார் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி உள்ளம் உடைந்து கண்ணிலிருந்து கண்ணீர் உங்கள் படுக்கையை நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒரு சகோதரி வந்து சொன்னார்கள், இரவெல்லாம் அழுது கொண்டிருப்பேன், ஆனால் கணவன் என்னை கண்டு கொள்வதில்லை, அவர் நிம்மதியாய் தூங்கி கொண்டிருப்பார். ஒரு நாள் ஒன்று வந்தது, கர்த்தரின் கண்ணீருக்கு பதிலை தந்தார் என்று சகோதரி சொன்னார்கள். அதே போல் உங்கள் கண்ணீரை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள தேவன் உங்கள் கண்ணீரை காண்கிறார், உங்கள் கண்ணீருக்கு கணக்கு வைக்கிறார், கண்ணீருக்கு பதிலளிப்பார். அவர் கொடுக்கிற விலையேறப்பட்ட பதிலை தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நோய் நொடியில் வாழுகின்ற உன்னை காண்கிறார், ஆமே, நோய் நொடியில் வாழுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கிறார், கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கிறார். உடனிருந்து நடத்திடுவார், ஒருபோதும் கைவிடார்.
உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள சர்வ வல்லமை உள்ள தேவனே, கண்ணீரை காண்கிறவரே, கண்ணீரை கணக்கு வைக்கிறவரே, கண்ணீருக்கு பதிலளிக்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கண்ணீரோடு பல நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும், ஒரு விடுதலை நாளாக இருக்கட்டும் அப்பா. கண்ணீரை கணக்கு வைக்கிறவரே, கண்ணீரினால் கட்டில் நனைத்து கொண்டிருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் மறைந்திருந்து ஒரு வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம், கடனோடு போராடி கொண்டிருக்கலாம், குடும்பத்தோடு போராடி கொண்டிருக்கலாம், எதிர்கால பயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உடல்நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், தொழிலில் பாதிக்கப்பட்டது நிமித்தம் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த இடத்தை விட்டு போய்விடலாமா, இந்த தொழிலை விட்டு விடலாமா, இது எனக்கு என்ன வாழ்க்கை என்று சொல்லி கண்ணீரோடு கதறிக்கொண்டு ஒவ்வொருக்கும் அற்புதங்கள் செய்யும் அப்பா. உம்மை நம்பவும், உம்மை விசுவாசிக்கவும், உம்மை ஏற்றுக்கொள்ளவும், உம்முடைய வழியில் நடக்கவும் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. உன் மீது கண்ணை வைத்தவருக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீரே. கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழியை, சரியான வழியை, சத்தியத்தை வழியை நம்முடைய பிள்ளைகளை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனிதர்கள் ஏமாற்றுத நிமித்தம் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்து, எல்லாவற்றையும் பறிகொடுத்து எதிர்கால வாழ்க்கை சூன்யமாய் தோன்றுகிறதே என்ற எண்ணத்தோடு இப்படி சமூகத்தில் நின்று கொண்டிருப்பார்கள். வாழ்வதா சாவதா என்று தெரியவில்லை, முன்னுக்கும் போக முடியவில்லை, பின்னுக்கும் வர முடியவில்லை, நெருக்கப்பட்டிருக்கிறேன். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் என்று சங்கீதக்காரன் சொன்னதைப் போல 4:1 நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசாலமான வழியை உண்டாக்க போகிறதுக்காய் உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். கண்ணீருக்கு பதிலைத்தார். திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அற்புதங்களை செய்தீரே. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் மனதுருகி அற்புதங்களை செய்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். ஜெபக்குறிப்பை பதிவிட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. த்ரோட்டில், தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகட்டும் அப்பா. தலையில் இருக்கிற பிரச்சனைகள் விலகட்டும். நீ திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி கரங்களை நீட்டி தொட்டு அற்புதங்களை செய்தீரே. இப்போதும் கண்களிலே கண்ணீரோடு உடைய முகத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். உடைய வாழ்க்கையில துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யாருக்கும் தெரியாமல் மறைவிடங்களில், ஒளிப்படங்களில் உட்கார்ந்து கொண்டு தன் வாழ்க்கையை குறித்து யோசித்து எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு தன்னைத்தானே நொந்து கொண்டு தன்னைத்தானே வருத்தி கொண்டு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களை கண்ணோக்கி பார். குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், அற்புதமாய் வழிநடத்தும், ஆசீர்வாதமாய் வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாயன் ஸ்திரீக்கு அழாதே என்று சொல்லி துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினவர் உடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிற காரியத்தில் அற்புதத்தை செய்து துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஜெப நேரங்கள் அதிகமாகட்டும். தேவனுக்கு அருகில் நெருங்கி வரட்டும். முகத்தை பார்க்கிற கர்த்தர் அல்ல, இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் என்பதை இவர் அறிந்திருக்கிறாள் அப்பா. உடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய காரியங்களை அறிந்து புதிய காரியங்களை செய்து நாமத்தை மேம்படுத்தும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். புதிய காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஜெபங்கள் கேட்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஜெப குறிப்பை பதிவிட்டு நோக்கி பார்க்கிற மக்களுக்கும் அற்புதங்களை செய்யும் அப்பா. பல நாட்களாய் அவர்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கும்படி, புது வழிகள் உண்டாகும்படி, துக்கம் சந்தோஷமாக மாறும்படி பல நாட்களை ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பதில்கள் வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விண்ணப்பத்தை கேட்கிறவரே, விண்ணப்பத்தை கேட்டு பதிலளிக்கிறவரே, அற்புதமான காரியங்களை செய்கிறவரே, உடைய திருநாமம் மகிமைப்படட்டும். நீர் உடைய பிள்ளைகளுக்கு பதிலளிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். காலையில் எழுந்து உடைய சமூகத்தில் வந்து இன்றைக்கு அற்புதம் நடந்துவிட வேண்டும் என்று ஜெபக்குறிப்பை பதிவிட்டு பார்க்கிறவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே புதிய காரியங்களை செய்வீராக. துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், கவலைகள் மாறட்டும். ஆண்டவர் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் காணப்பட அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவர். அன்றைக்கு உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்து எசேக்கியாவுக்கு அற்புதங்களை செய்த தேவன் நீ நேற்று மீண்டும் என்று மாறாத தேவனாயிருந்து உடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் செய்யும். எப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்ததை நினைத்து
கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவான், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். இயேசு கண்ணீர் துடைக்கிறார், இயேசு கண்ணீர் துடைக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. தகப்பனே, உடைய வாழ்க்கையிலும் நீருடைய வல்லமை வெளிப்படுத்தி அடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். கண்ணீருக்கு கணக்கு வைக்கிற தேவன், கண்ணீரை கண்டு அற்புதங்களை செய்கிற தேவன், வாழ்க்கை அற்புதங்களை செய்யும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. God bless you.